பிரியன் சுவாமிநாதன் சொன்ன ஒரு பாயிண்ட், ஏடிஎம்கே வந்து இருக்க அந்த இடத்துல இருந்து இருமுனை போட்டியா மாத்தணுன்ற ஒரு எண்ணம் அப்படின்றதையும் சொல்றாரு. திரும்ப திரும்ப அவங்க தாவேகா தரப்புல சொல்றாங்கன்னா இபிஎஸ் அவர்கள் மீது நம்பிக்கையை இழந்துட்டாங்க அப்படின்னு. அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா தாவேகா பயன்படுத்துதா? இபிஎஸ் மேல நம்பிக்கை எழுந்தது உண்மைதான் சார். அதுதானே இந்த பிரிஞ்சு வந்த குரூப் சொல்லுது. 12வது தோல்வியை பார்த்துட்டாரு அவர். எத்தனை தோல்வியை தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த தலைமை மேல நம்பிக்கை, அந்த அதிமுக கட்டமைப்பு இருக்கு, அதை வழிநடத்துகிற தலைமை தேவை இல்லை. அதுக்கு ஒரு 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 செல்வாக்கு மிக்க தலைமை தேவை. இவருக்கு 5 வருஷம் பதவியில் இருந்து கூட செல்வாக்கை உருவாக்கலை. இவராக வந்து ஒரு முதலமைச்சர் தேர்தலில் வெற்றி பெறலை. இவரால் இன்னும் முதலமைச்சர் ஆகலை. இவருக்கும் வந்து கடந்த 10 வருஷமாக வந்து தோல்வியை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எந்த நம்பிக்கையில் அந்த கட்சிக்காரங்க இருப்பாங்க? அப்போது தலைமை சரியில்லாத அந்த கட்சியை வந்து உடைக்க முயற்சி பண்ணுறது வந்து இயல்பான ஒரு விஷயம் தானே. அதுலேயும் பதவி ஆசை பிடிச்ச பல பேர் இருக்கும்போது அது இன்னும் ஈஸியாக போகுது ஆக்சுவலாக. அதனால் வந்து இவர் எடப்பாடி வந்து ஒரு இந்த வலிமையான ஒரு தலைவராக இல்லை. எங்கே வலிமையான தலைவராக இருக்காருன்னா மற்றவங்களை நீக்கிறது, மற்றவங்களுக்கு வேறு வழி இல்லை. நான் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னேன், இந்த தேர்தலுக்கு அப்புறம் எடப்பாடி தோத்தாருன்னா ஒரு பெரிய விளைவுகளை சந்திப்பார், பிரச்சனைகள்லாம் வரும்னு சொன்னேன். அது இப்போ வந்திருக்கு. பட் வேலுமணி தரப்பு வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல. அது சரியாக ஹேண்டில் பண்ணாதனால அது ஒரு தோல்வி முகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து எடப்பாடி வலிமையாக இருக்கணும், அந்த கட்சி மேலே நம்பிக்கை வச்சு தொண்டர்கள் இருக்கணும். அப்போது தொண்டர்கள் வந்து வல்லுநர்களாக இருக்காங்க, இழுக்கிறதுக்கான எம்எல்ஏக்களும் இழுக்கிறதுக்கான ஒரு நல்ல வகையாக மாற்றிட்டு இருக்காங்க. தொண்டர்களும் வந்து கட்சி மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இது வந்து எடப்பாடியோட தலைமையோட பலவீனத்தோட காரணம் தான். அவர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா அவர் எல்லாரையும் நீக்கிறாரு, ரெட்டையில் அவற்று இருக்கிறாங்க. ஆனால் வேறு தொண்டர்களுக்கு வேறு வழி இல்லை தற்சமயத்துக்கு. மாற்றணும்னு ட்ரை பண்ண எடுத்த ஒரு விஷயம் வந்து வேலுமணியோட தவறான ஸ்ட்ராட்டஜினால அது ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. விஜய் கைவிட்டதுனால ஃபெயில் ஆகிட்டு இருக்குன்றதா உண்மை ஆக்சுவலா. அதனால தாவேகாவுடைய பார்வை கரெக்ட், இவங்க பலவீனப்படுத்துறதுன்றது கரெக்ட். அந்த இடத்துக்கு கொண்டு தான் வரணும்னு அவங்க நினைக்கிறது தேர்தலுக்கு முன்னாடி எதிர்பார்த்த விஷயம். அதை வந்து அடையறதுக்கான முயற்சிகளை கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி மாநாட்டு பேசினதிலிருந்தே பாத்தீங்கன்னா அவரோட டார்கெட் அப்படின்றது அதிமுகவை தான். அதிமுக தலைவர்களை புகழ்ந்து பேசுவது, தன்னை எம்ஜிஆரோட ஒப்பிட்டு பேசுற தன்மையெல்லாம் இருந்துட்டே இருந்தது. இப்போ பல எம்எல்ஏக்கள் போறாங்க, ஆனால் கட்சி தொண்டர்கள் அப்படி சாரையா போன மாதிரி நமக்கு தெரியல. அப்படி பெரிய ஷிஃப்ட் நடந்த மாதிரிலாம் தெரியல. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? ஏன்னா தாவேகா வெளிப்படையா அவங்கள நோக்கி நகர்றாங்கன்னா அதிமுகவோட ஃபியூச்சர் என்னன்னா, பிரியன் சாரோட அந்த இதுதான். அதில் என்ன தப்பு இருக்குது எடுத்துக்கிறது? இப்போ எனக்கு பசிக்குது, பிரியன் சார் தட்டிலேருந்து ஒரு 2 பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா? கொஞ்சம் யதார்த்தத்தை பார்க்கணும் சார். அவங்க வந்து அரசியல் அவங்க தான் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஆட்டோன்றாரு, ஒருத்தர் யதார்த்தன்றாரு, அதில் என்ன தப்புன்றாங்க. ஏன் அப்போ அவ்வளோ தப்புனா, இப்போ ரிசைன் பண்ண நிறைய இடத்துல தாவேக்கா 3வது வந்துச்சு, 2வது கூட கிடையாது. ஒரு சில தொகுதியில் 35,000 ஓட்டில் ஜெயிச்சாங்க அதிமுக, கம்மி ஓட்டு கிடையாது. அப்போது இப்போ மக்கள் எதுக்கு அப்போ 35,000 பேர் அங்கே எக்ஸ்ட்ரா போட்டாங்க? ஜெயிச்சு 35,000 ஓட்டு மார்ஜின் ஒரு தொகுதி சத்தியபாமான்னு நினைக்கிறேன் அவங்களது. எதுக்கு 10,000 ஓட்டில் 9,000 ஓட்டில் 6,000 ஓட்டில் எக்ஸ்ட்ரா ஜெயிக்கிறாங்க? அந்த இடத்துல மக்கள் வந்து ரெட்டலைக்கு தான் போட்டிருக்காங்க. சுவாமிநாதன் சொன்ன மாதிரி அதிமுக லூஸ் விட்டு ஒன்றுமே இல்லாமல் அந்த கட்சி ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். இன்றைக்கி இதே இதில் காங்கிரஸை விட பாஜக விட இன்றைக்கி அது பெரிய கட்சி தானே தமிழ்நாட்டில். அதோட வாக்கு வங்கி 20% நிற்குதுல்ல. அதாவது எடப்பாடி பழனிசாமி 12 வாட்டி தோக்குறாரு, 20 வாட்டி தோக்குறாருன்றது அது அவரோட பிரச்சனை. அவர் தோக்குறாரு, அவருக்கு பிடிக்குது, திருப்பி தோக்குறாரு, அது அவர் இஷ்டம். அதுக்குன்னு விஜய் போய் தோக்குறவங்க இல்ல இருக்கட்டும். நீங்க அதுக்காக நாங்க வருவோம் உள்ள, அதுக்காக போய் அந்த கட்சியில இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் இட்டுன்னு வந்துருவேன், காயாராம் பண்ணுவேன் நானு அப்படின்னா இது என்ன குதிரை பேர அரசியல் தானே? இதை வந்து அதாவது சார் தாவேக்கா சார்பா பேசுறவங்க இல்ல அந்த கட்சிக்காரங்க வேற. மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் அவர் வந்து இதுல என்ன தப்பு இருக்கு? அதிமுக தானே எடுப்பாங்க, அம்மா உணவகம் பேரு அதிமுக எடுப்பாங்கன்னு சொல்லல. நீங்க அப்படி தப்பா இன்டர்பிரேட் பண்றீங்க. அதிமுக தலைமை பலவீனமா இருக்கு, அது திமுக தலைமை பயங்கர பலமா இருக்கு. கொளத்தூர்ல ஜெயிச்சிட்டாரு. இங்க நாளைக்கு அதுவும் நடக்கும். தலைப்பு திமுக பத்தி இல்ல சார். இல்ல சார், நான் சொல்றேன் தலைப்பு திமுக பத்தி வைக்க சொல்லுங்க, பேசுறேன். இல்ல அடுத்து நீங்க அதிமுக தலைமை பத்தி பேசிட்டு இருக்கோம். தலைப்பு அதிமுக பத்தி இருக்கு. நான் என்னோட நேரத்துல நான் நீங்க சொல்றேன், நான் முடிக்கிறேன். இல்ல நான் சொன்னது திசை திருப்பல. இல்ல திசையெல்லாம் திருப்பல. பலவீனமா இருக்காரு இபிஎஸ், தொண்டர்கள் எப்படி நம்பி அதுல இருப்பாங்கன்னு கேக்குறேன். என்ன சார் தப்பு இருக்கு? 12 தோல்வி பார்த்து எத்தனை தோல்வி வேணா பார்த்துட்டு இருப்பாரா? அது சொன்னா அதுல தப்பு இருக்கு. அது ஒரு தப்பு கிடையாது. இல்ல பிரச்சனை என்னன்னா,
திமுகலயே ஒரு சில எம்எல்ஏ தூக்குவாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க சார் அது வேற விஷயம் சார். அது சார், அது தலைமை வேற நாளைக்கு விஷயம் இல்ல. வரும்போது பேசலாம் சார், சார். ரெண்டுமே குதிரை பேரம், சார், ரெண்டுமே அது தப்பு. அது வரும்போது பேசலாம் சார். இப்ப அதிமுக பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுவும் வரும் நாளைக்கு. சார் வந்தா பேசலாம் சார். சார், வந்தா இது என்ன பேசலாம். சார் இது? பெருமாள் சார், மணி, குதிரை வேற பேரம்ன்றது விஷயம். எந்த கட்சியை பண்ணாலும் பேரம் தான் சார் சார். வரும்போது பேசலாம் சார். இப்ப அதிமுக தான் சார், போயிட்டு இருக்கு. சார், பேசலாம். VCK இன்னைக்கு அதிமுக தான் பேசலாம். பேசிட்டு இருக்கு. பெருமாள் மணி, இப்ப நீங்க சொன்னது இது எம்எல்ஏக்களுக்கான ஆட்டம் தான் அப்படின்றப்ப இதுன்னு. ஆனா சுவாமிநாதன் இன்னொரு இடத்துக்கு போறாரு. நீங்க அதிமுகவோடு உங்களை அசோசியேட் பண்ற தன்மை இருக்குல்ல, அது எம்எல்ஏக்களுக்கான ஆட்டம் இல்ல. நாங்க தாங்க இது அதிமுக தொண்டர்கள், அம்மாவின் தொண்டர்கள், ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்றது. இது ஓபிஎஸ் இபிஎஸும் பேசிக்கிட்டா அது வேற. ஒரு புது கட்சி அப்படி தன்மையில நகருதுன்னா அதுக்கு என்ன பொருள்? நீங்க அதை ரொம்ப சுருக்கி பார்த்தீங்க. இல்ல சார், நீங்க சுவாமிநாதன் அதுக்கு வேற ஒரு இல்ல டைமென்ஷன் சார், அப்படி ஒண்ணு சார். இந்த மும்முனை போட்டி இருந்ததுனால தான் தாவேகா வந்து இன்றைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துல வந்து இருக்கு சார். நீங்க அதை மறந்துட்டு திரும்ப இதை இருமுனையா மாத்துறோம் அப்படின்னா கன்சாலிடேஷன் என்னவா நடக்கும்? நம்ம இன்னைக்கு அமைச்சரவை எப்படி போட்டு வச்சிருக்கோம்? யாரு கூட போய் நம்ம கூட்டணி வச்சிருக்கோம்? சார், நான் இன்னொரு கோணம் நீங்க கவனிக்கிற இல்ல பெருமாள் மணி, இன்னொரு இடம் கவனிங்க. இபிஎஸ் அவர்கள் களத்துல கிரவுண்ட விடாததுனால தான் தாவேகா நம்பர்ஸ் கண்டெயின் ஆயிருக்கு. ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் இல்ல அந்த கிரவுண்ட விட்டுருந்தாங்கன்னா தாவேகா 160 போயிருக்கு சார். அது ஒரு பார்வை. அதுதானே சுவாமிநாதன் அப்படி சொன்னாங்க. எப்படி விடும் சார்? அதான் நான் திரும்பவும் சொல்றேன், அஇஅதிமுக மாதிரி ஒரு கட்சி விடாது சார். திரும்பவும் நாங்க சொல்றேன், நீங்க மும்முனை போட்டி இருக்கிற வரை தான் தாவேகா அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கும். அவங்க நாங்க அப்சல்யூட் மெஜாரிட்டிக்கு போறோம், நாங்க வந்து 200 தொகுதிகளை ஜெயிக்க போறோங்கிற மாதிரி போனா கன்சாலிடேஷன் என்ன நடக்கும்? தாவேகா ஆட்சிக்கு எதிரான கன்சாலிடேஷன். அப்ப நீங்க சொல்றது எம்எல்ஏக்களுக்கு தான் இது வந்து எம்எல்ஏக்களுக்கான ஆட்டம். இங்க என்னன்னா தாவேகாவுக்கு ஒரு அட்வான்டேஜ், அவங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறது தான். ஓகே. மத்தபடி சார் அஇஅதிமுக சார், அது எத்தனை மாவட்டம், எத்தனை முன்னாள் அமைச்சர்கள், எத்தனை முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்பி, எவ்வளவு பேரை உருவாக்கின கட்சி சார். இது வெறும் எம்எல்ஏக்கள் அது மட்டும்தான். அதிமுகவை பலவீனப்படுத்தினா அது தாவேகாவுக்கே எதிராக போயிருன்றாரு. அதை எப்படி பாக்குறது சுவாமிநாதன்? இல்ல சார், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் மைனாரிட்டி அரசு தான் அமைத்திருக்கிறது. இப்ப வந்து மும்முனை போட்டியில தமிழக வெற்றி கழகம் 150 சீட்டு 120 சீட்டு ஜெயிக்கலையே. அப்ப இன்னைக்கு மைனாரிட்டி அரசு அமைந்ததற்கு காரணம் களம் 3 முனை போட்டியாக இருந்ததுதான். நீங்க அது இருமுனை போட்டியாக இருந்ததுன்னா திமுக வேணும் திமுக வேண்டாம் அது மட்டும் தானே பேசுறாரு விஜய். இதுல எங்கேயுமே களத்துல அவர் அதிமுக சேர்க்கலையே. அப்ப அதிமுக என்கிற கட்சி தன்னால பிளே பண்ணி ஒரு 47 சீட்டை பிடிச்சிருக்கிறது, பாஜகவையும் சுமந்து கொண்டு. அப்ப அந்த இடம் தான் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மன அழுத்தம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம களத்திலே இல்லாதவர்கள் சொல்றோம், இவ்வளவு தூரம் விமர்சிக்கிறோம். அந்த கட்சி 47 இடங்கள் ஜெயிச்சது. ஒருவேளை அந்த கட்சி வலிமை பெற்று அடுத்த தேர்தல் 60 தொகுதிகள் பிடிச்சிட்டாங்கன்னா அது இன்னுமே தாவேகாவுக்கு அதனுடைய எண்ணிக்கை குறையும் அல்லது கூடுவதற்கான. நீங்க சொல்றது சுவாமிநாதன், அப்ப தாவேகா திமுக அப்படி பொசிஷன் பண்றதுதான் அவங்களோட கணக்கு அப்படின்றீங்க? ஆமா சார், விஜய் வெர்சஸ் உதய் என்பதுதான் அவர் விஜயினுடைய வியூகமாக இருக்கிறது. விஜய், இன்னொன்று எதிர்கட்சி தலைவர் உதய், இதுதான் அவருடைய ஆட்டமாக இருக்கிறது. இடையில வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 47 இடங்கள் ஜெயித்தது தமிழக வெற்றி கழகத்தால் ரசிக்க முடியவில்லை. அதனாலதான் அவர்கள் அதிமுகவுக்கு கை வைக்கிறாங்க. அண்ணன் சொன்னாரு எம்எல்ஏக்களுக்கான ஆட்டம், அதனால இன்னும் கொஞ்சம் விளக்குனீங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்களுக்கான ஆட்டம். அப்ப அதான கதை. அதிமுக இருக்கிற ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கிறது, அந்த கட்சி சுவாமிநாதன் சொல்ற பாயிண்ட் 47 சட்டமன்ற உறுப்பினர். நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட் சுவாமிநாதன். பெருமாள் மணி, நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு இடம் லீமா ரோஸ் அவர்கள் கொடுத்த பேட்டி. நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அந்த இரவே என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவோடு தாவேகா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குன்னு. அப்ப அதனுடைய இன்னொரு தன்மை என்னன்னா அதிமுகவுல ஒரு குரூப்போட பேசிட்டு இருக்கிறாங்கன்றது தானே. அப்ப அதிமுகவோட பிரசன்ஸ இல்லாம ஆக்குறது தானே அவங்க நோக்கம். எப்படி சார் அது நடக்கும்? நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க அரசியல்ல ரொம்ப பிராக்டிக்கலா போகணும் சார். நீங்க நம்ம ஒரு தேர்தல் ஜெயிச்சிட்டோம் சார், நம்ம ஒரு தேர்தல் ஜெயிச்சதுனாலயே நான் அதிமுகவை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன், திமுகவை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன் போக முடியுமா சார்? பட் ட்ரை பண்றாங்க சார், ட்ரை பண்றாங்க மணி. சார் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்து நீங்க எம்எல்ஏவை தான் சார் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ஆட்சிக்கு இருக்கு, உங்க எம்எல்ஏவை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம். அதிமுகவை கரைப்பேன், அதிமுகவை உடைப்பேன் கேக்குறாங்க. ஏன் அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டும்? எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருக்கிறப்ப எதுக்காக அதிமுக எம்எல்ஏக்கள்? அதான் நான் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இருக்காங்க உடைக்கிறதுக்கு ஏற்றபடி அவங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து ஏன்னா திமுக ஏற்கனவே 5 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்காங்க சார். பிராக்டிகலா பாருங்க சார், அதிமுக 10 வருஷமா இல்ல சார். இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லாரையும் பார்த்த, எல்லா தலைவர்களையும் பார்த்த விஜய் எடப்பாடியை பார்க்காத அவாய்ட் பண்ணது ஏன்? இந்த நேர்பட பேசலையே பெருமாள் மணிட்டே நான் அது 10 முறை கேட்டேன். சார் ஆமா, ஒரு அரசியல் உங்களை உடைக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு அதான் பார்க்கல. தாவேகா மாதிரி ஒரு கட்சி வந்து நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டோங்கிறதுனால
நான் அதிமுகவை வந்து இல்ல பெருமாள்மணி, நீங்க பேசுற ஒரு லாஜிக், நான் அதே சுவாமிநாதன் சொல்றது, எல்லா தலைவர்களையும் பார்த்தாங்க. மிக கடுமையாக விமர்சித்த திரு சீமான் அவர்களை பாக்குறாங்க, திரு ஸ்டாலின் அவர்களை பாக்குறாங்க. எல்லாமே பார்த்தோன்னே எல்லாரும் எதிர்பார்த்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்ப்பாங்கன்னு. ஆனா பார்க்கவில்லைன்றது என்ன மெசேஜ்ன்றதுதான் சுவாமிநாதன் கேட்டு நான் வரேன். சுவாமிநாதன். அதுதான் சார், அதிமுகவின் 2 பிளவுகளாக அந்த அதிமுக இருந்த பொழுது அதுல ஒரு பிளவை சென்று முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தது முதல்ல அதிகார துஷ்பிரயோகம். நீங்க வந்து அவர் வந்து பவர்ல இருக்காரு இன்னைக்கு, அதுல ஒரு பிரிவை பார்க்கிறார். அப்ப அது ஒரு வகையில் அவர்களை ஊக்குவிக்கிறது, அதிமுக பிளவுபடுவதை ஆதரிக்கிறது. அதான் நான் சொல்றேன், அது கரைப்பது அழிப்பது எல்லாமே அதற்குள்ளாக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமாக சார், இப்ப இவர்கள் எல்லாம் நம்பகத்தன்மையை இழக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தோல்வி அடைகிறார், அதனால் நம்பகத்தன்மையை இழக்கிறாங்க. சரி, அப்படியே வைத்துக் கொள்ளலாம். 21 நாட்களுக்கு முன்னாடி இவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள்? நீங்க தோத்து போன எம்எல்ஏக்கள் போனா அது லாஜிக். இவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை சரியில்லைங்க, நான் இத்தனை ஆண்டுகள் ஜெயிச்சவரு, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அதனால போறேன் சார். அழியல சார், நகத்துல உள்ள மை என்ன இருக்கு? சுவாமிநாதன், நீங்க சொல்றது கோட்டீஸ்வரன் சொல்றதே இணைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய அலையில 35,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்கிறவங்க ஏன் போறாங்கன்னு கேக்குறீங்க. அந்த இடத்துலதான் பிரியன் சார் சொன்ன ஒரு பாயிண்ட், நாங்க எத்தனை வருஷங்க எதிர்கட்சி எம்எல்ஏவாவே இருக்கிறது, அதுக்காக போறோம்ன்ற பாயிண்ட் நீங்க ஏத்துக்கலையா? இல்ல சார், அவர்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அவங்க எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்காங்க. அப்ப எம்எல்ஏவாக ஜெயிப்பது என்பது முதல்ல அவர்களுக்கான வெற்றி. கட்சி வெற்றி பெறல, கட்சி ஆளுங்கட்சியாக வெற்றி பெறல, 3வது இடத்துக்கு போயிருது. அப்ப 4 இன்னும் 5 ஆண்டுகள் இருக்கிற பொழுது 21 நாள்ல இவங்க ராஜினாமா செய்யறாங்கன்னா அப்ப இன்னொரு கட்சிக்கு போறது சந்தர்ப்பம். அது அப்ப வந்து கிட்டத்தட்ட குதிரை பேரத்தின் இன்னொரு வடிவம் தானே.